வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி திருத்தங்கலில் பேஸ் மட்டம் கூராட்டுதல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு. நேற்று சைடு பைண்டிங் பண்ணோம். எப்போயுமே கல்கட்டாக இருந்தாலும் சரி செங்கக்கட்டாக இருந்தாலும் சரி பைண்டிங் பண்ணிவிட்டு தான் கூராட்டணும். அப்படி இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியேறிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடப்பாறை வச்சு நல்லா கூராட்டிட்டாங்க. நல்லா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விடணும். தண்ணி இவ்வளோதான்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. தண்ணி எவ்வளவு வாங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். அதாவது பார்த்திங்கன்னா மண் ஈர மண்ணாக இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. மண் காஞ்ச மண்ணுனா தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம விடணும். ஒரு நடை தான் விடணும் அப்படி கணக்கு கிடையாது. 2 வண்டியோ 3 வண்டியோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடணும். நல்லா கூராட்டி நல்லா தண்ணி நிற்கணும். அந்த தண்ணியிலே நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கூராட்டி விட்டுட்டு காய வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம 1.5 ஜல்லி போடணும். இந்த ஒரு வேளையில் மட்டும் ரொம்ப அவசரப்படவே கூடாது. ஏன்னா தலை இறங்கி போச்சுன்னா செலவு எக்கச்சக்கமான செலவுகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கூராட்டத்தில் கவனம்